ஹலோ காய்ஸ், இது உங்களோட நான் எக்ஸ்பிளைனர் பண்ண என்ன பார்க்க போகிறோன்னா எவன்லி மார்ஷல் கார்டு அப்படிங்கிற மானுவால எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே உங்கள் கை உடஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, ஒரு முட்டாள் போல் நீங்கள் பண்ணுறீங்க. நீ லைட்டாக சின்னதாக வேலை செஞ்சால் கூட உங்கள் எலும்பு உடஞ்சிரும். இப்பெல்லாம் பேசுறது நிறுத்திட்டு முதல்ல வெளியே கிளம்புடா ப்ளீஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மைலாட். ச்சே, நல்லா எறும்பு போல் ஹியூமன்ஸை கொண்டுட்டு இருந்தேன். இப்போ நானே ஒரு எறும்பு மாரி இருக்கேன். ஆனால் நான் யார்? இந்த சுப்ரீமோன் எவ்வளோ தடை வந்தாலும் அதை உடச்சிட்டு போகிற ஆள். அவுச், இதுக்கே என் கை மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இதை சமாளிக்க என்கிட்ட 2 வழி இருக்குது. டார்க் மைண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக். இது மூலிமா என் மைண்டும் என் ஆற்றலும் கொஞ்சம் புதுப்பிக்கும். அதோட இருக்கிற நீக்கெல்லாம் போயிடும். அப்புறம் இன்டர்னல் மைண்ட் அண்ட் பாடி டெக்னிக். இது மூலிமா என் மசிலும் போனும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த 2 டெக்னிக் நான் பயன்படுத்துகிறேன்னா அந்த 9N ஃப்ளோ பிளாக் டெக்னிக்கை ஈஸியாக முறியடிச்சிடலாம். நான் எப்படியாவது அந்த 9N ஃப்ளோ பிளாக் டெக்னிக்கை மட்டும் எப்படியாவது கிராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறேன்னா சாதனை நான் போன வாழ்க்கையில் வச்ச சாதனையோட பெருசாக வைப்பேன். சரி, இப்போ ஆரம்பிக்கலாம். அப்படி ஹீரோ ஆரம்பிக்கும் போது வெளியே பார்த்தா புகையா ஹீரோ முன்னாடி போகிற மாதிரி காட்டுறாங்க. மைலாட், நீங்கள் மெடிசன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருவேளை அவர் தூங்கிட்டாரோ? இல்லை, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காரு? உங்களால் தடுக்க முடியாது. உங்களுக்கு முதல்ல நான் அந்த மருந்து கொடுத்தே ஆவேன் அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ள வரான். அங்கே பார்த்தா ஹீரோ மண்டையிலட்டு ஃபவுண்டன் மாரி ரத்தம் ஓடுது. இல்லை அப்படின்னு அதை கையை வச்சு அவன் அடக்கிறான். அடுத்த நிமிஷமே ஹீரோ ஷோல்டர்லேட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கும். அடக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோ உடம்புலேட்டு நிறைய இடத்த ரத்தம் வரதும் பயந்துடுறா. மைலாடு, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் பார்க்குற நேரத்தில் ஹீரோ உடம்புலேட்டு ரத்தமாக ஊற்றுது. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு முடிக்கிறான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டுருக்கு. மைலாடு, அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட உங்கள் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிருக்கும். என்ன ஒரு மோசமான உடல் அப்படின்னு ஹீரோ அழுகுறான். நீ ஏன் அழுகுறீங்க மைலாடு? இதெல்லாம் கண்ணீர் இல்லை, வேர்வை. ரத்தம் வெளியேறிச்சுன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோசமான ரத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் பேசுறது நிறுத்திவிட்டு முதல்ல இதை சாப்பிடுங்க. சரி, இப்போ எனக்கு ஊட்டி விட்டல, அது என்ன? இது ஒரு ரேரான பில். இதை ஹெவன்லி கோல்டன் பில்னு சொல்லுவாங்க. இது உங்கள் 10 வருஷம் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற கோல்டன் பில். உங்களுக்கு தெரியுமா, இது 10 வருஷம் இன்க்ரீஸ் இல்லை, 100 வருஷம் கூட இன்க்ரீஸ் பண்ணும். அதோட இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மெடிசன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சா? அதோட அந்த எஃபெக்ட் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதோட எஃபெக்ட் உங்கள் உடம்புல கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் கிரேட்டான டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அதோட இந்த மாதிரி லெஜெண்டரி பில் யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே யூஸ்லெஸ்ன்னு தோணுது. நான் இந்த மாதிரி உடலை சரி பண்ண எனக்கு எந்த விஷயமே இல்லை. சரி, நான் போகிறேன். நீங்களாவே உங்களை கேர் பண்ணிக்கங்க. வெயிட் பண்ணு, மார்ஷல் ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது? அங்கே மார்ஷல் புக்லாம் இருக்கா? ஓ, நீங்கள் எவன்லி மார்ஷல் ஸ்டோரேஜை சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் ஏன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க? நீ வாயை மூடிட்டு அது எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. என்னோட இன்டர்னல் அப்புறம் அவுட்டர் எனர்ஜியோட சக்தியை அதிகரிக்க ஏதாவது ஒரு டெக்னிக் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நான் புதுசாக ஏதாவது டெக்னிக் கற்றுக்கணும். என்னோட நியூ பாடிக்கு நியூ ரிஃபைனிங் டெக்னிக் கற்றுக்கணும் அப்படின்னு கதவை திறக்கிறான். சில்லுன்னு காத்தடிக்குது. ரொம்ப குளிருது அப்படின்னு மறுபடியும் போறவுக்குள்ள படுத்துக்கிறான். இப்படியே வெளியே போனால் செத்து போவோம் பிறகு. சே, இந்த 9N ஃப்ளோ பிளாக் இருக்கிறதுனால ஒரு சின்ன ப்ரீஸ் கூட ஒரு குளிர் காற்று போல எனக்கு குளிருது. சரி, இந்த பிளாங்கெட்டை மேலே போட்டுக்கிட்டே நடந்து போவோம் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கே சரிஞ்சு கீழே வந்துடுறான். சே, இது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. சே, இப்படி ஒரு மொக்க பாடி எனக்கு கிடச்சிருக்க. நான் இதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு ஹீரோ ஏதோ பண்ணுறான். பார்த்தா அந்த போரையை கட் பண்ணி சொட்டுற மாதிரி போட்டுட்டு போகிறான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓ, இந்த பெரிய பில்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வாட் கிங் தற்பெருமை அடிச்சதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த நாங்கோன் ஃபேமிலியோட மார்ஷல் ஆர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் நாமோன் ஃபேமிலியோட ஸ்டோரேஜ் வந்து மற்ற எந்த குடும்பத்தோட ஸ்டோரேஜோட ரொம்ப பெருசானது. சரி, அங்கே அவ்வளோ பேப்பர் சேர்த்து வைக்கிறோமே, அதுக்கு என்ன பெருமை இருக்குது? இங்கே ஃபேமிலியோட எவன்லி ஸ்டோரேஜில் 1000 வருஷத்துக்கு ஒருத்தான இதெல்லாம் இருக்குது. இந்த பையன் மேலே தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மானத்தை காப்பாற்ற தான் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்காக வாய முடியிட்டு இருக்கியா? இங்கே மீன்லாம் ஓடி போகுது. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் நான்கோன் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ நீ வாய முறையா இல்லை அவன் பல்லெல்லாம் உடைக்கிட்டா? சரி, இன்னைக்கு வேற பசிக்குது, எந்த மீன் வேற கிடைக்கல. அவனும் அவ்வளோலாம் பர்ஃபெக்டான ஆள் இல்லை. ஆர்த்தடாக்ஸ் செட்டில் இருந்தவன் அதுலேயே அவன் ஒரு நல்லவன். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஸ்டோரேஜ் முன்னாடி 2 கார்டு நிற்கிறதா காட்டுறாங்க. ஹீரோ அவங்க முன்னாடி வந்து ஹலோ அப்படிங்கிறான். அவங்களும் நில்லுடா அப்படின்னு கத்துறாங்க. உங்களுக்கு என்ன தைரியம் உங்கள் வெப்பனையே என் முன்னாடி காட்டுறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோ வேகமாக அவங்க 2 பேத்துக்கும் பின்னாடி போய் அவங்க கழுத்தா முட்டையிலே அடித்து மயங்க வைக்க பார்க்குறான். இப்போ வரைக்கும் அவங்க பிளேடை என் முன்னாடி நின்றுட்டவங்கள உயிரோட விட்டதா சரித்திரமே இல்லை. வேணா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஏன்டா என் முன்னாடி கத்தி நிட்டணும்னு வருத்தப்படுங்க. அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பே அவங்க 2 பேரும் குத்துகள் மாதிரி ஏஞ்சி நிற்கிறாங்க. ஓ, நீ தானே செகண்ட் லார்ட், தயவு செஞ்சு என்ன மடிச்சிருங்க. இருட்டில் சரியாக அடையாளம் பார்க்க வைக்கல. ஆமாம் ஆமாம், நான் தான் இந்த குடும்பத்தோட செகண்ட் சன். பரவாயில்ல, இங்கே எது நடந்ததும் காட்டிக்காதீங்க. நம்ம வேணா இதை ஃபேமிலி ஹெட்கிட்ட சொல்லுவோமா? ஆமாம், இதை சொல்லுவோம். ஹீரோ உள்ளே வந்து அந்த ஸ்டோரேஜை பார்த்து வாயை பொழந்து நிற்கிறான். ஆகா, இங்கே எவ்வளோ புக் இருக்குது. இங்கே இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்லாம் எனக்கு தெரிஞ்சு மறைக்க நல்லா யூஸ் ஆகும். சரி, ட்ரெஷர் ஹண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த சீனை அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காலைல தான் கட்டுறாங்க. சே, இந்த நைட்டு ஃபுல்லாக என்ன புதையல் மாரி எதாவது கிடைக்குன்னு பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று கூட கிடைக்கல. 5 கிரேட் ஃபேமிலியில் ஒன்றான இந்த நாகூன் ஃபேமிலியில் இவ்வளோ தான் இருக்குமா? ஸ்வாட் கிங் முட்டாள், என்கிட்ட போய் சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்? இந்த மாதிரியான மாஸ்டர் ஸ்டோரேஜ்லாம் நான் உட்காந்து கொளுத்தணும். அப்படி ஹீரோ
ஹீரோ கத்துனதால மறுபடியும் ஹீரோவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வருது. ச்சே, இந்த ஃப்ளோ பிளாக்கால எவ்வளோ பிரச்சனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இதை நான் சீக்கிரம் சரி பண்ணலன்னு வச்சுக்க, கடவுளை சந்திக்கிறதுக்கு பதிலாக எவனை தான் சந்திப்பேன். என்னடா ஒண்ணுமே நல்லதா நடக்கல அப்படின்ட்டு ஹீரோ வெளியே வரான். அந்த நேரத்தில் யாரோ முட்டாள் சைல்டு அப்படின்னு கத்துறாங்க. யாரா இப்படி கத்துறா அப்படின்னு ஹீரோ பார்க்கறான். யாருன்னு பார்த்தா பயங்கரமா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? முட்டாள் சைல்டு அப்படின்னு மறுபடியும் கத்துறாரு. அதுல ஹீரோ மறுபடியும் பறந்து போயிடுறான். உன்னதான் இந்த ஸ்டோரேஜுக்கு போக கூடாது நான் தடை பண்ணி வச்சிருந்தால, அப்புறம் எதை மீறி நீ இந்த ஸ்டோரேஜுக்குள்ள போன? ஃபேமிலி கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க செகண்ட் சன்னுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. ஃபேமிலி ஹெட்டா நாங்கூன் ஃபேமிலியோட பாஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த சைல்டோட அப்பா இவர் தான். இப்ப நீங்க இங்கேட்டு எல்லாரும் கிளம்புங்க. நான் ஃபேமிலி ஹெட்டா இல்ல அவனோட அப்பாவா இப்ப அவனை திட்ட போறேன். உங்க ஆர்டர் படி ஹெட் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்களாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா கோவமா ஹீரோ அடிக்க போற மாதிரி நீ அடிப்பாருன்னு பார்த்தா ஓ மை சைல்டு அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. நீ ஏன்டா மார்ஷல் ஆர்ட்குள்ள போன? உன் உடம்பு பாரு இன்னும் கோல்டா ஐஸ் போல இருக்கு. இப்போ உன் உடம்பு நல்லா இருக்குல்ல? உன் மூஞ்சிய பாரு ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்கு. ஓ, இவர் குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருப்பார் பாருக்கு. அப்ப இவர் கையாளுறது ரொம்ப ஈஸி தான். ஹீரோவும் அதுக்கேற்ற மாரியே உடம்பு சரியில்லாத மாரி ஃபாதர் அப்படின்னு பொறுமையா சொல்றான். எஸ் சைல்டு, உனக்கு என்ன ஒன்றுன்னு சொல்லு. எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தேவை. என் இன்டர்னல் எனர்ஜி அதிகரிக்க ஒரு மெடிசனும், அப்புறம் சீக்ரெட் டெக்னிக்கா ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுங்க. லெஜெண்டரி மெடிசன் தானே, அதை பற்றி கவலைப்படாத. ரீசெண்டாக ஒரு டீமன் கர்ஸ் பண்ணதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அது மூலயமா உனக்கு கர்ஸ் எப்படியாவது சரி பண்ண நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்போ சீக்ரெட் டெக்னிக் பற்றி என்ன சொல்கிறீங்க? அது என்னால் முடியாது. மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிற அளவு உங்கள் உடம்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் நீங்கள் சாக கூட வாய்ப்பு இருக்குது. நான் செத்தாலும் முயற்சி செஞ்சுட்டு சாகுறான்ப்பா அப்படிங்கிறான். உண்மையாக அதை உன்னால் அனுமதிக்க முடியாது. வேற எது வேணாலும் கேளு, ஆனால் மார்ஷல் ஆர்ட் மட்டும் வேணாம். இவர் பேசுறதுக்கெலாம் இவர் காலரை பிடிச்சி கத்தணும்னு தான் தோணுது. ஆனால் அது இப்போ பண்ண வேணாம். இப்போதைக்கு என் பிளானை தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, பிடிவாதமாக இல்லாமல் உன் தலையை காட்டு அப்படின்னு அவர் சொல்கிற நேரத்தில் ஹீரோ அப்படியே இருமிட்டே மயக்கம் வர மாதிரி நடிக்கிறான். எனக்கு மயக்கம் வருது. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன். ஃபாதர், நான் இங்கேயே இறந்துருவேன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா முன்னாடி இப்படி பண்ணாதீங்க. என் கடைசி ஆசையாக அந்த டெக்னிக் மட்டும் கட்டுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அதை நான் கற்றுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என் ஆசையை பூர்த்தி செய்கிற மாதிரி நான் அதை பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. சுப்ரீம் ஒன்றுனா இவ்வளோ கீழே இறங்கி போகணுமா? என் பாவமான குழந்தை அப்படின்னு அவர் அழுதுகிட்டே போகிறாரு. அது என்ன தான் எம்பாரஸாக இருந்தாலும் அது கடைசியில் வேலை செஞ்சிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த தடவை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும்னு. இங்கே உள்ளே இருக்கிறதும் பார்க்க எவன்லி ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருக்குது. இங்கே வெறும் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. அதனால் எனக்கு தேட ஈஸியாக இருக்கும். இந்த கிங் பெவிலியனோட சீக்ரெட் ஸ்டோரேஜ். இதுக்கு உள்ளே வரத்துக்கு இந்த ஃபேமிலியோட ஹெட்டாலையும் அவங்க பிளட் சம்மந்தமாக இருக்கவங்களால மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களை இங்கே உள்ளே வர அனுமதிக்கிறேன். ஆனால் மார்ஷல் ஆர்டிஸ்ட் கற்றுக்கணுங்கிற உங்கள் பேராசைக்கு இங்கே நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக இருங்க. ஆஹா, நான் இங்கே சொல்கிற போலே கேட்குறேன் அப்படின்னு எல்லா புக்கையும் ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நைட்டில் தான் கட்டுறாங்க. எல்லா புக்கையும் படித்து அது மேலே ஹீரோ படுத்துக்கிட்டே யோசிக்கிறான். இந்த புக்கு தான் கிடச்சி, இதோட எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன். இங்கே வந்து நான் படித்தது மூலிமா எவன்லி டண்டர் காட் டெக்னிக், கிங் டிவைன் டெக்னிக், கிங் ஸ்டெப், 13 ஃப்ளாஷ் டெக்னிக், அப்புறம் டண்டர் காட் ஸ்வாட் அப்படிங்கிற டெக்னிக்லாம் கற்றுக்க முடிஞ்சது. இந்த டெக்னிக் மட்டுமே இந்த பாடி சரி பண்ண பத்தாது. என் இன்டர்னல் எனர்ஜியை சரி பண்ண ஏதாவது நான் கற்றுக்கணும். அது மூலயமா என் க்ரோத்துக்கு அது ஒரு ரூட்டாக இருக்கும். ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த முடியாத என் பாடிக்கு இப்போ பசிக்குதுன்னு நினைக்கிறேன். போய் ஏதாவது சாப்பிடும். அப்படி ஹீரோ சாப்பிட கிளம்பும்போது ஒரு புக்கு தடிக்கிட்டு கீழே பளிச்சுன்னு விழுவுறான். ச்சே, என்ன ஒரு அவமானம். அப்படி கீழே விழுந்த ஹீரோ எதில் தடிக்கிட்டு விழுந்த பார்க்கும்போது அவங்க ஒரு செங்கல் தூக்கிட்டு இருக்கு. அதை ஹீரோ எப்படியோ அவன் கையை வச்சு தூக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், என் கையெல்லாம் துண்டு துண்டாக உடஞ்சி போகும்னு நினைக்கிறேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு புக்கையும் குச்சியும் வச்சு அந்த கல்லை எடுக்க பார்க்குறான். கடைசியில் அந்த கல்லையும் புரட்டி போட்டுடுறான். அந்த கல்லில் பார்த்தா இது டெக்னிக் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, ஹீரோவுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ சாப்பிட்றதான் காட்டுறாங்க. இந்த வாத்தை நல்லா வறுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா அப்படி என்ன பார்க்குற? இப்படி சாப்பிட்டதை பின்னெல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லை மை லார்ட், நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு அப்புறம் அந்த டேபிளை க்ளீன் பண்ண சொல்லிவிடுவீங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு தங்க ஸ்பூனில் ஊட்டி விட்டாங்க. இவன் வயசில் நான் இருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சந்தையில் கீரை கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான்லாம் ஒன்றும் சொல்லலை, நீ கிளம்பு, போய் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த கோல்டன் பில் எடுத்து சாப்பிட்றான். என் வயிறு ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுறதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சோங்க காய்ஸ். சாரி காய்ஸ், வீடியோ லேட்டாக வந்தால் என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னால் சரியாக வீடியோ ரெடி பண்ண வைக்கல. உங்கள் ஃபுல் சப்போர்ட்டை இந்த சீரியஸ் கொடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.